உலக மக்கள் எல்லோருக்கும் வணக்கம். நான் உங்கள் ஜி கோபால் பேசுகிறேன். இன்னைக்கு பேசக்கூடிய பலன் மாத பலன்கள். மாத பலன்கள் வரிசையில் ஏப்ரல் மாத பலன்கள் ரிஷப ராசிக்காரங்களுக்கு எப்படி இருக்க போகிறது அப்படிங்கிறதா இந்த வீடியோவில் ரொம்ப டீப்பாக போய் பார்க்குறோம். அப்போ ரிஷபராசிக்கு கிரக அடைவுகள் பார்த்துட்டோம்னா, இப்போ மீனத்தில் குருவுடைய வீட்டில் சனி பகவான் இருக்கிறாரு, அதுபோக சூரிய பகவான் இருக்கிறாங்க, அதுபோக செவ்வாய் பகவான் இருக்கிறாங்க, அதுபோக புதன் பகவானும் இருக்கிறாங்க. அது போக மேசத்துல சுக்கிர பகவான் இருக்கிறாங்க. அந்த சுக்கிர பகவான் ஏப்ரல் மாதம் 20ஆம் தேதி பெயர்ச்சியாகி ரிஷபத்துக்கே வந்துருவாங்க. ரிஷபத்துக்கு 4ஆம் இடமான சிம்மத்தில் கேது பகவான் இருக்கிறாங்க. அது போக கும்பத்தில் ராகு பகவான் இருக்கிறாங்க. அந்த கும்பம் அப்படிங்கிறது 10ஆம் இடம். அப்போ டோட்டலாக பார்த்தீங்கன்னா குரு பகவான் ஆப்பட்டது உங்கள் ராசிக்கு 3ஆம் இடத்தில் இருக்கிறாங்க. இதுதான் இந்த மாத கிரக அடைவுகள். அப்போ இந்த மாத கிரக அடைவுகளில் உங்களுக்கு பார்த்தீங்கன்னா ஃபேவராக இருக்கக்கூடிய, அனுகூலமாக இருக்கக்கூடிய ஒரு அதீத நட்பு வாய்ந்த கிரகம் எது அப்படின்னா சனி பகவான். அந்த சனி பகவான் உங்களுக்கு 11ஆம் இடத்தில் இருப்பது யோகம். அந்த சனி பகவானோடு சூரிய பகவான், உங்களுக்கு 4ஆம் இடத்து அதிபதி சூரிய பகவான் இணைந்திருப்பது யோகம். அது போக உங்களுக்கு 5ஆம் இடத்து அதிபதி புதன் பகவான் உங்களுக்கு சனி பகவானோடு இணைந்திருப்பது, 11ஆம் இடத்தில் இருப்பது உங்களுக்கு அவ்வளவுக்கா சரியில்லை. ஏன்னா 5ஆம் இடம்ங்கிறது ஒருத்தருடைய புத்தி, ஒருத்தருடைய வளர்ச்சி, ஒருத்தருடைய முன்னேற்றம். அப்போ உங்களுடைய அதிகாரம், உங்களுடைய பவர், இது எல்லா விஷயத்தையுமே ஏதாவது ரூபத்தில் கெடுக்கும். அப்போ நீங்க அவசரமாக முடிவெடுப்பீங்க, இல்லை பார்த்தீங்கன்னா நீங்க கொஞ்சம் கேர்லெஸ்ஸா இருப்பீங்க. இந்த மாதிரி சமயத்துல உங்களுடைய பேரை கெடுப்பதற்கோ, உங்களுடைய புகழை கெடுப்பதற்கோ, உங்களுடைய வளர்ச்சியை கெடுப்பதற்கோ அந்த புதன் பகவான் அங்கே 11ஆம் இடத்துல நேச்சமாக இருக்கிறாங்க. இதை மட்டும் நீங்க ரொம்ப ஜாக்கிரதையாக பார்த்துக்கோங்க. அது போக பார்த்தீங்கன்னா உங்களுக்கு உங்களுடைய ராசிநாதன் சுக்கிர பகவான் 12ஆம் இடத்தில், அதாவது மேசத்துல இது நாள் வரைக்கும் இருந்து அந்த ஏப்ரல் 20ஆம் தேதி உங்களுடைய ராசிநாதன் உங்களுடைய ராசிக்கே வர்றாங்க. அப்ப அந்த 20ஆம் தேதிக்கு மேல நீங்க பார்த்தீங்கன்னா எதிர்பார்த்த காரியங்கள், நீங்கள் முயற்சி செய்து இதற்கு முன்னாண்ட நடக்காமல் தடைபட்டு இருந்த காரியங்கள் கரெக்டா அந்த 20 to 30க்குள்ள அந்த 10 நாட்கள்ல உங்களுக்கு நடக்கும். ரிஷபராசி நேயர்களே, கண்டிப்பாக உங்களுடைய வாழ்க்கையில உங்களுடைய வாழ்க்கை தரத்தையே நிர்ணயம் பண்ணக்கூடிய அளவுக்கு அந்த 10 நாட்கள் அப்படிங்கிறது உங்களுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு செல்வாக்கான டைம். அப்ப அந்த 10 நாட்களுமே பார்த்தீங்கன்னா நீங்க பார்த்து பயன்படுத்தி கொள்ளுங்கள். இது போக பார்த்தீங்கன்னா அந்த செவ்வாயும் சனியும் சந்தித்திருப்பது உங்களுக்கு 12ஆம் இடத்து அதிபதி செவ்வாய் பகவான் அந்த சனியோடு சேர்ந்து இருக்கிறதுனால உங்களுக்கு ஏதாவது விரய செலவுகள், ஏதாவது தெண்ட செலவுகள், இல்லை ஏதாவது வண்டி வாகனத்துல ஏதாவது தடைகள், விபத்து வருவதற்குண்டான ஒரு அறிகுறி தான் அந்த செவ்வாய் சனி சேர்க்கை. அப்ப அந்த செவ்வாய் சனி சேர்க்கை இருக்கிறதுனால கண்டிப்பாக நீங்க வண்டி வாகனத்துல பார்த்து போங்க.
கொஞ்சம் பொறுமையை கையாளுங்கள். இளைஞர்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா, வண்டியில சர்க்கஸ் பண்றதெல்லாம் விட்டுருங்க. அப்போ வந்து கொஞ்சம் நிதானமாக ஃபாலோ பண்ணா நல்லா இருக்கும். லேடீஸுமே அதே மாரி தான். அரைகுறையா ஓட்டத் தெரிந்தவர்கள் கண்டிப்பா ஓட்டுனீங்கன்னா, கண்டிப்பா மாட்டிக்குவீங்க. அதனால இந்த மாதத்துல கொஞ்சம் நிதானமாக இருங்க. 2வது பார்த்தீங்கன்னா, 10ஆம் இடத்துல இந்த ராகு பகவான் இருக்கிறாங்க. குரு பகவான் அந்த 10ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய ராகு பகவானை அந்த குரு பகவான் பார்க்கிறாங்க. அப்ப இந்த 10ஆம் இடம் அப்படிங்கிறது தொழில் ஸ்தானம். அப்போ உங்களுக்கு ஏதாவது ரூபத்துல தொழில்ல பிரச்சனை இருக்காது. தொழில்ல சம்பாரிப்பீங்க. அதே சமயத்துல வந்து பார்த்தீங்கன்னா, தொழில்ல மாத்தி செய்யலாங்கிற எண்ணங்கள் உருவாகும். தாராளமாக நீங்க செய்யக்கூடிய தொழில்ல பிரச்சனைகள் இருக்காது. அதே சமயத்துல பிரச்சனைகள் இருந்தாலும் இந்த மாதத்துல கிளியர் ஆவதற்கு வாய்ப்பு இருக்கிறது. அப்ப டோட்டலா பார்த்தீங்கன்னா, இப்ப செய்யக்கூடிய வேலையில கொஞ்சம் ஸ்ட்ரெஸ் இருக்கும் உங்களுக்கு. ஏன்னா, இந்த செவ்வாய், சனி சேர்க்கையினால அந்த சூரியன் ஒரு முதன்மை கிரகம் நவக்கிரகங்களில். அப்ப அந்த சூரியன், சனியும் சேர்ந்திருந்ததுனால, உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா, வேலையில கொஞ்சம் ஸ்ட்ரெஸ்ஸு, இல்ல வந்து உங்களுடைய மேனேஜருக்கும் உங்களுக்கும் ஏதாவது ரூபத்துல வீண் பிரச்சனைகள், சண்டை சச்சரவுகள், இல்ல உங்க ஓனருக்கும் உங்களுக்கும் ஆகாம போகலாம். அப்ப அந்த கம்பெனியில பேப்பர் போட வேண்டிய சூழ்நிலை கண்டிப்பாக வரும். அப்படி பேப்பர் போட்டாலும், நீங்க வேற கம்பெனிக்கு போனாலும், அடுத்தது வரக்கூடிய பீரியடு உங்களுக்கு நல்லா இருக்கிறதுனால, நீங்க நல்லா இருப்பீங்க. அதுபோக இல்லத்தரசிகள், அப்ப இந்த மாதத்தில் நீங்க அந்த 20ஆம் தேதிக்கு மேல 30ஆம் தேதிக்குள்ள ஏதாவது ஆபரணங்கள், தங்கம் சம்பந்தப்பட்ட விஷயம் வந்து பார்த்தீங்கன்னா, நீங்க அடகு வச்சாலும் திருப்பிக்குவீங்க. இப்ப வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு செயின் செஞ்சிருக்கிறீங்க. அடகு வச்சு ஒரு 3 வருஷம், 4 வருஷம் ஆச்சு. இந்த செயின் செஞ்சதிலிருந்து புதுசா செஞ்சு அப்பவே வந்து நம்ம அடகு வச்சுட்டோம். இன்னைக்கு வரைக்கும் நம்ம அதிக நாள் போடவே இல்ல. அப்படின்னு நினைச்சீங்கன்னா, இந்த பீரியட்ல கண்டிப்பாக அதை வாங்கி மகிழக்கூடிய அளவுக்கு வாய்ப்புகள் உருவாகும். இல்லைன்னா புதுசா கண்டிப்பா ஏதாவது ஆடை ஆபரணங்கள் செய்வீங்க. புதுசா ஆடைகளும் வாங்குவீங்க. இந்த பீரியட் உங்களுக்கு ரொம்ப நல்லா இருக்குது. அதனால தைரியமா இருங்க. அதே சமயத்துல நீங்க தைரியமாவும் இருக்கலாம், சந்தோஷமாகவும் இருக்கலாம். வண்டி வாகனத்துல ஜாக்கிரதை. 2வது முக்கியமான முடிவுகள் எடுக்கிறதுல கொஞ்சம் ஜாக்கிரதையா இருங்க. கொஞ்சம் வந்து பார்த்தீங்கன்னா, இந்த ஏப்ரல் மாதத்த கொஞ்சம் நிதானமாக எடுத்து செல்லுங்கள். அது போக பார்த்தீங்கன்னா, ஆ ரிஷப ராசிக்காரங்களுக்கு கொஞ்சம் உடல் பிணிப்பீடைகள், இந்த கழுத்து சம்பந்தப்பட்ட பிரச்சனை, இந்த முதுகு சம்பந்தப்பட்ட பிரச்சனை, 2வது முட்டிங்கால் சம்பந்தப்பட்ட பிரச்சனை, இது மாரி பிரச்சனைகள்லாம் கண்டிப்பா வருவதற்கு வாய்ப்புகள் இருக்கிறது. அப்படி அப்படி வந்து வந்தாலும் நீங்க மருத்துவ ரீதியாக ஆ அதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா, இந்த மருத்துவ ரீதியாக நீங்க பார்த்து சரி பண்ணிக்கலாம். ஒண்ணும் கவலைப்பட வேண்டியதில்ல. தைரியமாக இருங்க. உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்களின் ஜி. கோபால். நன்றி, வணக்கம்.